இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பளிங்கு போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி. ஒரு நதி ஆண்டோடைய பிரகாரத்தில் வெளியில் வருது. அது எப்படி இருக்கான்? பளிங்கு போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதியாக இருக்கும். பளிங்கு அப்படின்னால என்னென்னா அதில் எந்த குறையும் இல்லை அப்படிங்கிற அர்த்தம். பளிங்கு போல் தெளிவானன்னா அது சுத்தமாக இருக்குது. ஜீவ தண்ணீர் அப்படிங்கும்போது அதுக்கு இந்த தண்ணிக்கு ஜீவன் இருக்குது. சுத்தமான நதி, சுத்தமானன்னா பரிசுத்தம். இப்போ அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம் என்ன அப்படின்னா, பளிங்கு போல் தெளிவான ஜீவ தண்ணீரில் சுத்தமான நதி அப்படின்னா ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், வசனங்கள், மற்றவர்களை செழிப்பாக வைக்கக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாமே எங்கேருந்து வருதான்? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து வருகிறது. பரலோகத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்கள் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது எப்படி இருக்கா? பளிங்கு போல தெளிவாக ஜீவனுள்ள சுத்தமான நதி. அவரிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் சுத்தம் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பரிசுத்தமான அந்த ஜீவனுள்ள அந்த நதி சுத்தமாக என்ன செய்தது இருக்குது. அது ஆண்டுடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. நமக்காகவே அது அங்கேருந்து புறப்பட்டு வருகிறது. நாம் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? எந்த ஒரு பரலோகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எந்த ஒரு நன்மையும் ஜோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்துல வேற்றுமையும் யாதொரு வேற்றுமையான நிழலும் இல்லை அப்படின்னு சொல்லி எபிரேயர்ல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஒரே தேவனிடத்திலிருந்து, பரலோக தேவனிடத்திலிருந்து வருகிற ஜீவனுள்ள சுத்தமான அந்த நதி நம்மிடையே அது பாய்ந்து வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது ஒன்று ஆசீர்வாதமாக இருக்கலாம், இல்லை பரிசுத்தமாக இருக்கலாம், இல்லை அவருடைய சன்னிலிருந்து புறப்பட்டு செழிப்பாக இருக்கலாம். எதுவானாலும் அங்கே இருந்தால் என்ன செய்யிருக்கு? உண்டான மேய்த்தவனாகி அவரிடத்துல தான் வர வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாளில் கர்த்தர் நமக்கும் என்ன சிறத்தாரே அப்படின்ட்டு இருக்காரு. ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான பளிங்கு போல உள்ள நதி அவரிடத்திலிருந்து பாய்ந்து புறப்பட்டு வருது. நமக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வர வேண்டி இருக்குது. பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எதுனாலும் அவரிடத்திலிருந்து வர வேண்டி இருக்குது. நாம் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோம். ஆமென்.